ஹாய், இந்த வீடியோவில் நம்ம சிஎம்ஏ இன்ட்ரு எத்திக்ஸை தான் கண்டினியூவேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டிய டாபிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ். பிஸ்னஸில் எதுக்கு எத்திக்ஸ் வேணும் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, பப்ளிக் எக்ஸ்பெக்ட்ஸ் பிஸ்னஸ் டு எக்ஸிபிட் ஹை லெவல்ஸ் ஆஃப் எத்திக்கல் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பப்ளிக் கம்பெனிஸ் ப்ராஃபிட் மேக்கிங் மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு கம்பெனி சைல்டு லேபர் வச்சுருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, சின்ன பிள்ளைங்களை வேலைக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா பப்ளிக்கு அந்த கம்பெனி மேலே ஒரு கெட்ட ஒப்பீனியன் வரும். அவங்க சோஷியல் மீடியாலலாம் தப்பாக போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணதுனால உங்களோட பிராண்ட் இமேஜே டேமேஜ் ஆக போகுது. ஸோ ஒரு உங்களோட எத்திக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து உங்கள் கம்பெனிக்கு ஒரு இமேஜ் க்ரியேட் ஆகும். அதை வச்சு தான் கன்சியூமருக்கு உங்கள் கம்பெனி மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். சப்போஸ் அந்த பீப்புள் உங்கள் கம்பெனி எத்திக்கலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சி உங்களை ட்ரஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட்டை வாங்குவாங்க. ஈவன் இப்போ உங்கள் ப்ராடக்ட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் கம்பெனிக்கு உங்கள் ப்ராடக்ட் மேலே ஒரு ட்ரஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்க உங்கள்கிட்டருந்து வாங்குவாங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் encouraging business firms and their employees to behave ethically is to prevent harm to society. So first one எதுக்குன்னா public image build பண்ணுறதுக்கு. செகண்ட் ஒன் சொசைட்டிக்கு ஒரு ஹார்ம் வராமல் இருக்கிறதுக்கு. பிஸ்னஸ் அவங்கள சுற்றிலும் இருக்கிற சுற்றுச்சூழலை ஹார்ம் பண்ணிவிட்டு க்ரோ ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. ஸோ கஸ்டமர்ஸையோ என்விரான்மெண்ட்டையோ சொசைட்டியையோ ஹர்ட்ஸ் பண்ணாமல் பிஸ்னஸ் எத்திக்கலாக நடந்துக்கணும். இப்போ ஒரு ஃபுட்டு கம்பெனி ஏதாவது இருக்குன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க ப்ராடக்டில் அலர்ஜன்ஸ்ங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன வாங்கினாலும் சரி, நீங்கள் ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டே வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம், இது சோயாவும் மில்க்கும் இருக்கிற ஃபேக்ட்ரியில் தான் இந்த பிஸ்கெட் மேனுஃபேக்சர் பண்ணோம். ஸோ டெய்ரி இதில் இருக்குது. அந்த மாதிரி அவங்களோட சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ சில பேர் என்னென்னா அவங்களுக்கு மில்க்கு அவங்களுக்கு ஒத்துக்காது, லாக்டோஸ் இன்டாலரண்ட்டாக இருப்பாங்க. இப்போ அவங்க அந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஸோ அதுக்காக அவங்க ஒரு சேஃப்டி ப்ரோட்டோகால்காக அந்த அலர்ஜன்ஸ்லாம் என்னென்னலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம எத்திக்கலாக இருந்தோம் அப்படின்னா சொசைட்டியை ஹார்ம் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஓகே, அதுதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், ப்ரொமோட்டிங் எத்திக்கல் பிஹேவியர் இஸ் டு ப்ரொடெக்ட் பிஸ்னஸ் ஃப்ரம் அப்யூஸ் பை அன்எத்திக்கல் எம்ப்ளாயீஸ் ஆர் அன்எத்திக்கல் காம்படிட்டர்ஸ். ஸோ எத்திக்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னா உங்கள் கம்பெனிக்கு அது ஒரு ஷீல்டு மாதிரி, நம்ம கம்பெனியை ப்ரொடெக்ட் பண்ண போட ஒரு இது மாதிரி. ஸோ எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் நம்ம கம்பெனி வச்சுருக்கோம் அப்படின்னா எம்ப்ளாயீஸ் சீட் பண்ணாமல் இருப்பாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, எல்லா எம்ப்ளாயீஸையும் ஃபேராக ட்ரீட் பண்ணணும். முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் கூட சொன்னேன்ல, லேட்டாக வரவங்களை ஒரு ட்ரெயினிவில் லேட்டாக வந்தால் மட்டும் திட்டுறாங்க, மேனேஜர் லேட்டாக வந்தால் திட்ட மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் கூட சொன்னேன்ல. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எல்லோரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா அவங்க கூட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கே கம்பெனி மேலே ஒரு நம்பிக்கை வரும். ஸோ அதனால் அவங்க கம்பெனி க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகும். ஓகேவா? ஸோ ஃப்ராட் எதுவும் நடக்காமல், கம்பெனியோட ஃபண்டெல்லாம் அவங்க திருடிட்டு போகாமல், அந்த மாதிரி ஒரு ஷீல்டு பில்ட் ஆகும். ஸோ அன்எத்திக்கல் எம்ப்ளாயீஸோ இல்லை அன்எத்திக்கல் காம்படிட்டர்ஸோ நம்ம முன்னாடியே ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், நான் கூட வேலைக்காரன் படம் கூட சொன்னேன்ல, நம்மளோட காம்படிட்டருக்கு நம்ம ஒரு ஸ்பை அனுப்பி எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா காம்படிட்டர்ஸ் கூட ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பை நம்ம பில்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட எம்ப்ளாயீஸ் கூடயும் காம்படிட்டர்ஸ் கூடயும் நம்ம எத்திக்கலாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கம்பெனிக்கு அது ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி. Okay, next point, high ethical performance also protects the individuals who work in business. ஸோ நம்ம ரெஸ்பெக்டாகவும் ஃபேர்னஸாகவும் நடந்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒர்க் பிளேஸை நம்ம பில்ட் பண்ண போகிறோம். ஸோ கம்பெனி அவங்களோட பீப்புளை வேல்யூ பண்ணும். ஸோ எம்ப்ளாயீஸை டிக்னிட்டியோட சேஃபான ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்து, நல்ல வேஜஸ் சேலரிஸ்லாம் ஈக்குவலாக கொடுத்து, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கம்பெனிஸ்க்கு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு அந்த கம்பெனி மேலே ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும்.
ஸோ நிறையா பெரிய பெரிய கம்பெனிஸ்லலாம் ஆன்டி ஹராஸ்மெண்ட் பாலிசி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். யாராச்சும் உங்களை ஹராஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் போய் அதில் வந்து ரிப்போர்ட் பண்ணிடலாம். அப்புறம் கிரிவியன்ஸ் ரிட்ரஸல் மெக்கானிசம், அவங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததுன்னா நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எம்ப்ளாயீஸ்க்கு தோணும். அதுதான் என்னென்னா ஹை எத்திக்கல் பெர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ ப்ரொடெக்ட்ஸ் தி இண்டிவிஜுவல்ஸ் ஹூ ஒர்க் இன் பிஸ்னஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இம்ப்ரூவ்ஸ் கன்சியூமர் கான்ஃபிடென்ஸ். ஸோ ஒரு கம்பெனி எத்திக்கலாக வந்து ஆக்ட் ஆச்சு, இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே பார்த்தோம்ல, அதே தான். ஒரு கம்பெனி எத்திக்கலாக நடந்துக்குது அப்படின்னா பீப்புளுக்கு அது மேலே ஒரு ட்ரஸ்ட் வரும். அந்த ட்ரஸ்ட் வந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ரிப்பீட்டடாக நம்மள்ட்டே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் ப்ராடக்ட் வாங்குறீங்க, அது நல்லா இருக்குன்னா நீங்கள் போய் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட போய் சொல்லுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டெல்லாம் சொல்லுவீங்க, ரோட்டில் போகிறவங்கள்ட்டலாம் சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் ஃப்ரீயாக மார்க்கெட்டிங் பண்ணுது, வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. ஸோ கஸ்டமரோட லாயல்ட்டி வந்து பில்ட் ஆகும். ஸோ எத்திக்கலாக இருந்தது ஒரு கம்பெனினா கஸ்டமர்ஸ்க்கு ட்ரஸ்ட் வரும். ட்ரஸ்ட் இருந்ததுன்னா என்ன, ஒரு ரிப்பீட்டடாக நம்மள்ட்டேருந்து வாங்குவாங்க, ரிப்பீட்டட் பர்ச்சேஸ் ஆகும். அதுக்கப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் நடக்கும். அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸோட லாயல்ட்டி பில்ட் ஆகும். ஸோ இப்போ ஏதோ ஒரு கம்பெனி இருக்குது, அதில் வந்து ரீஃபண்ட் பண்ணுறதெல்லாம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னா நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிக்கலாம், ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பாலிசி இருந்ததுன்னா கஸ்டமர்ஸ்க்கு அது மேலே கோவம் வராது, அவங்க லாயலாக இருப்பாங்க அந்த கம்பெனி மேலே. ஸோ அதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து சொல்லலாம் இம்ப்ரூவிங் கன்சியூமர் கான்ஃபிடென்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் பிகம் கான்ஷியஸ் ஆஃப் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ எத்திக்கல் கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய சொசைட்டியில் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னோம்ல, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்ல. ஸோ எக்ஸாம்பிளுக்கு டாட்டா குரூப் இருக்குல்ல, டாட்டா குரூப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரூரல் எஜுகேஷனுக்காக, ஹெல்த் கேருக்காகலாம் வந்து அவங்க வந்து அது சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கிடையாது, ஆனாலும் அவங்களுக்கு மேலே கஸ்டமர்ஸ்க்கு அந்த கம்பெனி மேலே ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். புரியுதா? அவங்க வந்து டாட்டா வந்து பெரிய நியூஸ் பேப்பர்லேயோ டிவி சேனல்ஸ்லேயோ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணுறது கிடையாது. ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணுறதுனாலேயே கஸ்டமர்ஸ்க்கு அந்த கம்பெனி மேலே ஒரு நல்ல எண்ணம் வந்து உருவாகும். அதுதான் வந்து கிரியேட்ஸ் குட் இமேஜ் ஆஃப் பிஸ்னஸ். குட்வில், இதே தான் குட்வில்னு என்ன, ரெப்யூட்டேஷன். ஸோ பாசிட்டிவ் இமேஜ் வந்து பில்ட் ஆச்சுன்னா கம்பெனி மேலே ஒரு ரெப்யூட்டேஷன் வந்து வரும். ஸோ தினம் அந்த கம்பெனி வந்து என்னென்னலாம் பண்ணுது அப்படிங்கிறது தான் அந்த கம்பெனியோட லாங் டேர்ம் இமேஜை வந்து பில்டு பண்ணும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, ஒரே ஒரு அன்எத்திக்கலான விஷயம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வருஷக்கணக்காக பில்டு பண்ண எல்லா ரெப்யூட்டேஷனும் ரூவின் ஆகி போயிடும். ஓகேவா? ஸோ ஒரு கம்பெனியோட லாங் டேர்ம் ரெப்யூட்டேஷன் வந்து நீங்கள் தினம் பண்ணுற எத்திக்கலான ஆக்ஷனில் தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட்டபிலிட்டி. ஸோ இது எல்லாமே இன்டர் ரிலேட்டடான பாயிண்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக செலவு பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு குட் இமேஜ் வந்து பில்ட் ஆகும். அந்த குட் இமேஜ் பில்ட் ஆச்சுன்னா நம்ம ரெப்யூட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும், குட்வில் கிடைக்கும். ஸோ குட்வில் கிடச்சிருந்து என்ன ஆகும், ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிக்குவாங்கன்னா எத்திக்ஸும் ப்ராஃபிட்டும் வேறு வேறு, எத்திக்கலாக இருக்கணும்னா நம்ம ப்ராஃபிட் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிப்பாங்க. அது வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக செலவு பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராஃபிட் கம்மியாயிரும், அப்படிலாம் வந்து கிடையாது. ஸோ எத்திக்கல் கம்பெனிஸ் வந்து என்ன ஆகும்னா எம்ப்ளாயீஸ் லாயலாக இருப்பாங்க, கஸ்டமர்ஸும் லாயலாக இருப்பாங்க. அது அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களோட ப்ராஃபிட் வந்து பூஸ்ட் தான் ஆகும். ஓகேவா? ஸோ எத்திக்ஸ் வந்து லாங் டேர்ம் ஏர்னிங்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஷார்ட் டேர்மில் நீங்கள் வந்து செலவு பண்ணாலும் நம்ம வந்து தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கும்போது லாங் டைம் க்ரோத்துக்கும் லாங் டைம் ப்ராஃபிட்டபிலிட்டிக்கும் எத்திக்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சர்வைவல் இன் ஹீட்டட் காம்படிஷன், சர்வைவல் ஆஃப் ஹீட்டட் காம்படிஷன். ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே ஒரே மாதிரி இருந்தது. ஓகேவா? நிறைய கம்பெனி இருக்குது, ஒரு ஏபிசிடின்னு ஒரு 4 கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 4 கம்பெனியுமே ஒரே மாதிரி ப்ராடக்ட் தான் விற்கிது, அதே ப்ராடக்ட் தான் விற்கிது. அப்போ அந்த கஸ்டமர் வந்து எந்த கம்பெனியை சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எத்திக்ஸை பொறுத்து இருக்குது. அவங்களுக்கு வந்து எந்த கம்பெனி மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது, எந்த கம்பெனி மோர் ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க, எந்த கம்பெனி வந்து நம்ம சப்போஸ் ப்ராடக்ட் வந்து வாரண்ட்டி கேரண்டிலாம் எப்படி கொடுக்குறாங்க, ஆஃப்டர் சேல் சப்போர்ட் ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுதான் வந்து
ஹீட்டட் காம்படிஷனில் எப்படி சர்வைவ் ஆகுறதுங்கிறது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, ஆனால் சில காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அனிமல்ஸ் மேலே யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. ரேபிட் மேலே, எலி மேலெலாம் வந்து அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. சில காஸ்மெட்டிக்ஸ் வந்து க்ரூவல்ட்டி ஃப்ரீ அப்படின்னு அதில் போட்டிருக்கோம். க்ரூவல்ட்டி ஃப்ரீனா அவங்க வந்து இந்த மாதிரி அனிமல்ஸ் மேலெலாம் டெஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது கஸ்டமர்ஸ் வந்து அது க்ரூவல்ட்டி ஃப்ரீ ப்ராடக்ட் அப்படின்ட்டு அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்கள்ல. ஸோ உங்கள் காம்படிட்டரை விட நீங்கள் பெட்டராக இருந்துக்கலாம். அதுதான் வந்து சர்வைவல் ஆஃப் ஹீட்டட் காம்படிஷன். லாஸ்ட் பாயிண்ட், சேஃப்டி ஃப்ரம் லீகல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஸோ எத்திக்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி ஃபாலோ பண்ணோன்னா நாளைக்கு வந்து நம்ம லா சூட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ லீகல் டிஸ்பியூட்ஸ் எதுவும் வராமல் இருந்துக்கலாம். பெனால்ட்டி, ஷட் டவுன் அந்த மாதிரி எதுவுமே நடந்துக்காமல் நீங்கள் வந்து எத்திக்கலாக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்துக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம லாவை பிரேக் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ எத்திக்ஸ்க்கு நம்ம முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன். ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ்லாம் ஃபேக்ட்ரி அந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்டை ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி இருக்கணும். அதில் வந்து ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் நீங்கள் லாவில் படிச்சிங்கன்னா தெரியும், ஒரு இடத்துல எவ்வளோ பேர் இருக்கலாங்கிற மாதிரி இருக்கணும். 10 எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு சில ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம எத்திக்கலாக இருக்கணுங்கிறதுக்காக அதெல்லாம் ஃபாலோ பண்ணோன்னா ஃப்யூச்சரில் எதுவும் சட்டம் வந்து நம்ம மேலே எதுவும் கேஸ் படாமல் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நம்ம வராமல் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஹெச்ஆர் பாலிசிஸ்லாம் இருக்குல்ல, அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து இஷ்யூ பண்ணணும், பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும், அப்புறம் வந்து கோட் ஆன் வேஜஸ்னு ஒன்று இருக்குது, மினிமம் வேஜஸ் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லேபர் கோர்ட்டில் எதுவும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ எதுக்கு வந்து எத்திக்ஸ் வேணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக் வந்து அதை எதிர்பார்ப்பாங்க, அதனால ட்ரஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் சொசைட்டிக்கு எந்த ஹார்மும் நடந்துக்காமல் இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் அன்எத்திக்கலாக எதுவும் நடக்காமல், அன்எத்திக்கல் எம்ப்ளாயீஸோ அன்எத்திக்கல் காம்படிட்டர்ஸ்லேருந்து உங்கள் கம்பெனிக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். எம்ப்ளாயீஸை ப்ரொடெக்ட் பண்ணும், கன்சியூமர் கான்ஃபிடென்ஸை வந்து பில்ட் பண்ணும், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும், அப்புறம் ஒரு பாசிட்டிவ் இமேஜ் பில்ட் ஆகும், அப்புறம் குட்வில் கிடைக்கும், ப்ராஃபிட்டபிலிட்டி கிடைக்கும். அதனால் நீங்கள் காம்படிஷனில் சர்வைவ் ஆக முடியும், அப்புறம் லாட்டேருந்து ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஓகே, அவ்வளோதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ். நெக்ஸ்ட்டு நீடு ஃபார் பிஸ்னஸ் எத்திக்ஸ். ஸோ இந்த டாபிக் வந்து உங்களுடைய புக்கில் வந்து நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு இருக்கும். ஸோ இங்கே நான் வந்து ஹெட்டிங்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ஃபுல்லாத்தையும் அந்த பேராவாக இருக்கும்ல, அது எல்லாத்தையும் அப்படியே நீங்கள் வந்து எக்ஸாமில் எழுதணுமா அப்படின்னா தேவையில்லை. நான் இப்போ சொல்ல போகிற எக்ஸ்ப்ளனேஷனை வச்சு நீங்கள் உங்களுடைய ஓன் வேர்ட்ஸில் எழுதிக்கலாம். இங்கே இருக்கிற ஹெட்டிங்கை போட்டு எக்ஸாமில் நீங்கள் உங்களுடைய ஓன் வேர்ட்ஸில் வந்து எழுதிக்கலாம். ஸோ பிஸ்னஸ் எத்திக்ஸ் வந்து எதுக்கு தேவை அப்படிங்கிறது. ஸோ இதில் இருக்கிற பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். நீங்கள் ஹெட்டிங் போட்டு நீங்கள் ஓனாக உங்களுக்கு என்ன புரியுதோ அதை வச்சு நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டு ஸ்டாப் பிஸ்னஸ் மேல் ப்ராக்டிஸ். ஸோ சில பிஸ்னஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அன்எத்திக்கல் ப்ராக்டிஸ்லலாம் இன்வால்வ் ஆவாங்க. எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்டை விற்கிறது, இல்லை கலப்படம் பண்ணி விற்கிறது, ஃபால்ஸாக வெயிட் போடுறது. ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இப்படி வெயிட் மெஷின் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதில் வந்து ஒரு பாத்திரம் வைப்பாங்க. ஸோ அந்த பாத்திரத்தோடைய வெயிட்டை மைனஸ் பண்ணிட்டு தான் இங்கே வந்து அந்த வேல்யூ காமிக்கும். அந்த மாதிரி இல்லாமல் அந்த பாத்திரத்தோட வெயிட்டையும் எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் அதில் ஏதாவது குட்ஸ் வச்சோன்னா அதையும் வச்சு எக்கச்சக்கமாக வெயிட் போட்டு கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் வந்து சில பேர் பண்ணுவாங்க. அப்புறம் ஹோர்டிங் வந்து ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, ஆர்டிஃபிஷியலாக அந்த ப்ராடக்ட்டை பதுக்கி வச்சுட்டு ஆர்டிஃபிஷியலாக அதோட டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சில பிஸ்னஸஸ் வந்து ஈடுபடும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பால்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, பாலில் வந்து தண்ணி அதிகமாக சேர்த்து விற்கிறாங்க. எல்லா பால்காரங்களுமே கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்தா வைப்பாங்க, திக்காலாம் விற்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எக்கச்சக்கமாக தண்ணியை ஊற்றி பாலை விற்கிறாங்க. இல்லைனா ஜவ்வரிசி இருக்குல்ல, ஜவ்வரிசின்னு ஒயிட் கலரில் ஒன்று இருக்கும், பாயசத்துலலாம் போடுவாங்க, அதை வந்து தண்ணியில் கலந்துட்டா அது கொஞ்சம் பால் மாதிரி ஒயிட்டாக மாறிடும், அது தூக்கி பாலில் ஊற்றி அந்த மாதிரி கலப்படம் பண்ணி விற்கிறாங்க அவங்க ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இனிஷியலாக கஸ்டமர்ஸ் வந்து அதை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒன்ஸ் அதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்களோட நம்பிக்கையே வந்து ப்ரோக் ஆயிடுது, ட்ரஸ்ட்டே ப்ரோக் ஆயிடுது. அதனால் அந்த பால்காரங்களோட ரெப்புடேஷன் போயிடுது. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பிஸ்னஸ் மேல் ப்ராக்டிஸ் எதுவும் நடந்தாமல் இருக்கிறதுக்காக நமக்கு எத்திக்ஸ் வந்து வேணும். செகண்ட் பாயிண்ட், டு இம்ப்ரூவ் கஸ்டமர்ஸ் கான்ஃபிடன்ஸ். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து எந்த கம்பெனி மேலே அவங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்கோ அந்த கம்பெனி மேலே தான் வந்து அவங்க வாங்குவாங்க. அதனால எத்திக்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டானது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஏன் வந்து
நம்மளுக்கு வந்து மொபைல் ஃபோன் அப்படின்னாலே என்ன வந்து ஞாபகம் வரும்? ஆப்பிள் ஞாபகம் வரும். ஐஃபோன் ஆப்பிள் தானே. மொபைல் ஃபோன் அப்படின்னாலே நம்மளுக்கு ஆப்பிள் ஞாபகம் வரும். ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து ஞாபகம் வரும். இப்போ வந்து ட்ரெஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேக்ஸோ இல்லை ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸோ வந்து ஞாபகம் வரும். இது ஏன் அப்படின்னா அந்த பிராண்ட் மேலே கம்பெனிக்கு ஒரு ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆகுது. எப்படி அந்த ட்ரஸ்ட்டை நம்ம பில்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரைஸ் ரீசனபிளாக இருக்கணும், குவாலிட்டி நல்லா இருக்கணும், வாரண்ட்டி நல்லா இருக்கணும், ஆஃப்டர் சேல்ஸ் சப்போர்ட்லாம் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து இருந்ததுன்னா கஸ்டமரோட ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆகும். ஓகேவா? அதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், ஃபார் தி சர்வைவல் ஆஃப் பிஸ்னஸ். நீங்கள் பிஸ்னஸ் வந்து சர்வைவ் ஆகிறதுக்கே எத்திக்ஸ் வந்து தேவை. ஸோ பிஸ்னஸ் வந்து ஒரு அன்எத்திக்கல் பிஸ்னஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அன்எத்திக்கலாக என்னென்னமோ பண்ணுது. அப்படின்னா ஒரு தடவை இல்லை 2 தடவை நமக்கு ப்ராஃபிட் வரும். அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் திரும்பி நம்மள்ட்ட வரவே மாட்டாங்க. நம்ம ஒரு தடவை சீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட மொத்த கஸ்டமர்ஸுமே நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு ஃபுட்டு ரெஸ்டாரண்ட் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு கெட்டுப்போன ப்ராடக்டை விற்கிது அப்படின்னா அந்த ஒரே ஒரு டைம் தான் விற்றுருக்கு அந்த மாதிரி. ஓகே, அது நல்ல ரெஸ்டாரண்ட் தான். ஒரே ஒரு டைம் வந்து அது கெட்டுப்போன ப்ராடக்டை விற்கிது. நம்ம நிறைய நியூஸ்லலாம் பார்த்துருப்போம்ல, இந்த ஐஸ்கிரீம்குள்ளார புழு இருந்துச்சு, அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை ஒரு இதை விற்றுருச்சு அப்படின்னா அது பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணிடும். ஸோ ஜொமேட்டோவில் போய் ரெவ்யூ போடுறது, கூகுளில் போய் ரெவ்யூ போடுறது, அந்த மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்டோட ரெப்யூட்டேஷனே போயிடும். ஸோ நீங்கள் சர்வைவ் ஆகிறதுக்கே உங்களுக்கு வந்து எத்திக்ஸ் வந்து தேவை. ஓகே, ஸோ ஒன்ஸ் நம்மளோட ரெப்புடேஷன் போயிடுச்சுன்னா அது பில்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம சர்வைவல்கே வந்து எத்திக்ஸ் வந்து தேவை. நெக்ஸ்ட் இஸ் டு சேஃப் கார்ட் கன்சியூமர்ஸ் ரைட்ஸ். கன்சியூமர்ஸ் இப்போலாம் வந்து எஜுகேட்டடாக இருக்காங்க. கன்சியூமர் ரைட்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்கூல்லே படிச்சிருப்போம். காமர்ஸ் படிச்சிருந்திங்கன்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அதெல்லாம் ஸ்கூல்லே வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு அவங்களோட ரைட்ஸ்லாம் தெரியும். நிறைய ரைட்ஸ்லாம் படிச்சிருக்கோம். ரைட் டு சேஃப்டி, ரைட் டு பி இன்ஃபார்ம்டு, ரைட் டு சூஸ், அந்த மாதிரி நிறையா ரைட்ஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த ரைட்ஸ்லாம் அவங்களுக்கே தெரியும். கன்சியூமர்ஸ் வந்து இப்போ அவேராக இருக்காங்க. அதை வந்து அவங்க வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு நம்ம எத்திக்கலாக இருக்கணும். ஸோ எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு பிராண்ட் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து அந்த ஏதோ ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி க்ரீமு அந்த மாதிரி ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா, ஏதோ ஒரு பவுடரோ இல்லை டியோட்ரண்ட்டோ ஃபவுண்டேஷனோ அந்த மாதிரி ஏதோ ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் இருக்குது. அவங்க வந்து அதோட சைடு எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லலை. ஸோ சில ப்ராடக்ட் வந்து சில ஸ்கின் டைப்புக்கு தான் ஒத்துக்குங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து அது ஆயிலி ஸ்கின்க்கு தான் ஒத்துக்கும். ட்ரை ஸ்கின் போட்டாங்கன்னா அவங்களுக்கு ரேஷஸ் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சைடு எஃபெக்ட்ஸ்லாம் அந்த கம்பெனி வந்து சொல்லலை அப்படின்னா கஸ்டமரோட ரைட் டு பி இன்ஃபார்ம்டுங்கிறது இதில் வயலேட் ஆகுதா? ஸோ அதனால் அது சப்போஸ் வெளியில் தெரிய வந்ததுன்னா அந்த கஸ்டமர்ஸ் வந்து கம்பெனி மேலே கேஸே வந்து போடலாம், கோர்ட்டில் போய் கேஸ் போடலாம். ஸோ இது கன்சியூமரோட ரைட்டை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக எத்திக்ஸ் வந்து தேவை. நெக்ஸ்ட்டு, டு ப்ரொடெக்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ நம்ம ஃபேர் வேஜஸ், ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் பார்த்தோம்ல. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தது. சேஃபான ஒரு ஒர்க் பிளேஸை வந்து கொடுக்குறது, அதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம வந்து எம்ப்ளாயீஸை ப்ரொடெக்ட் பண்ணலாம். அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் நம்மளுக்கு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்னால் நம்ம கம்பெனியில் யாரெல்லாம் ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கும் நம்ம வெளிப்படையாக நம்ம திங்ஸ்லாம் வந்து சொல்லணும். ஸோ ஒரு ஐடி கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னா பீப்புளை ஓவர் டைம் ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் அந்த ஓவர் டைமுக்கு சம்பளம் கொடுக்கறது கிடையாது. ஓவர் டைம் ஒர்க் பண்ணணும். நீங்கள் உடனே உங்கள் ஆர்டிகல்ஷிப் அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்காதீங்க. ஓகே, ஸோ ஓவர் டைம் ஒர்க் பண்ணணும், ஆனால் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான சம்பளம் கிடையாது அப்படின்னா எம்ப்ளாயீஸ் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்மளாம் ரிசைன் பண்ண மாட்டோம், ஏன்னா நம்மளாம் சர்டிஃபிகேட்காக வேலை பார்க்குறோம். ஒரு ஐடி கம்பெனியை சொல்கிறேன், அவங்க வந்து சம்பளத்துக்காக வேலை பார்ப்பாங்க. ஸோ ஐடி கம்பெனியில் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா டைமுக்காக வர சொல்கிறாங்க, ஓவர் டைம் வர சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கேற்ற சேலரி தரலைன்னா எம்ப்ளாயீஸ் வந்து அதுலேருந்து ரிசைன் பண்ணிகிட்டே போயிட்டுருப்பாங்க. அதனால் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக நமக்கு எத்திக்ஸ் வந்து தேவை. நெக்ஸ்ட்டு, டு டெவலப் குட் ரிலேஷன்ஸ். ஸோ ஒரு பிஸ்னஸ் வந்து நிறையா திங்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. சொசைட்டியை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. எதுக்காக? ஒர்க்கர்ஸ்க்காக, ரிசோர்ஸ்க்காக, கஸ்டமர்ஸ்க்காக, சொசைட்டியை தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம எத்திக்கலாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு குட்வில் வந்து பில்ட் ஆகும். ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அது பக்கத்தில் இருக்கிற ரிவரில் வந்து அதோடைய பொல்யூஷன் வந்து போகுது. ஓகே, அந்த ஃபேக்ட்ரியோடைய கழிவு நீரெல்லாம் அந்த ரிவரில் போய் கலக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா பப்ளிக் வந்து அந்த ஃபேக்ட்ரி மேலே ஒரு ஹேட்ரட் வந்து வரும்.
இல்லை ஏதோ ஒரு அந்த ஏர் வந்து இருக்குல்ல, அந்த ஏர் வந்து மாசு என்னமோ சொல்லுவாங்க, நியூஸ்லலாம் சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து அதை வந்து மோந்துட்டு நிறைய பேர் இறந்துட்டாங்கங்கிற மாதிரி. முன்னாடி கூட 2020 என்னவையோ ஆந்திர பிரதேஷில் வந்து அந்த மாதிரி ஏதோ நடந்தது. அந்த ஃபேக்ட்ரிலேருந்து வர ஸ்மெல்லை வந்து சுவாசிச்சுட்டு நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து அந்த கம்பெனி வந்து ஒரு ஹேட்ரட் வந்து உருவாகிடும். அந்த மாதிரி ஆச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க, கோர்ட்டில் போய் கேஸ் போடுவாங்க, அந்த கம்பெனி இழுத்து மூடணும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயம்லாம் வரும். ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக நமக்கு எத்திக்ஸ் வந்து தேவை. ஸோ நம்ம வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணலாம், லோக்கல் கம்யூனிட்டிலாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணோன்னா எத்திக்ஸ் வந்து பில்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு டு கிரியேட் குட் இமேஜ். அதே தான் வந்து திருப்பி சொல்லிகிட்ருக்காங்க. ஓகே, நம்ம வந்து ஒரு நல்ல இமேஜை வந்து பில்ட் பண்ணணுங்கிறதுக்காக கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ட்ரஸ்ட் வரணும், அதனால குட்வில் பில்ட் ஆகும். அதே பாயிண்ட் தான். நெக்ஸ்ட்டு ஃபார் ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னால் ஹூ எவர் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் த கம்பெனி ஸ்டேக் ஹோல்டர், எம்ப்ளாயீஸ், கஸ்டமர்ஸ், சப்ளையர்ஸ், கவர்மெண்ட்டு, இன்வெஸ்டர்ஸ், யாரெல்லாம் உங்கள் கம்பெனியோட ப்ராஃபிட்லேயோ லாஸ்லேயோ இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்களோ அவங்க எல்லாமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அவங்க எல்லாருமே உங்கள் கம்பெனியை நம்பினாங்கன்னா எல்லாமே ஸ்மூத்தாக நடந்துட்டு போகும். ஓகே, ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க வந்து ரா மெட்டீரியல் வாங்குறாங்களே, ரா மெட்டீரியல் வந்து சப்ளையர்ட்டேருந்து வாங்குவாங்களா, அவங்களுக்கு டைமில் பேமெண்ட் பண்ணிட்டாங்க, எம்ப்ளாயீஸை வந்து ஃபேராக ட்ரீட் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா ஸ்ட்ரைக்லாம் இல்லாமல், வேறு எதுவும் சண்டைலாம் இல்லாமல் அந்த கம்பெனியை பார்த்துக்கலாம். நம்ம எம்ப்ளாயீஸை வந்து நல்லா பார்த்துக்கிட்டாலே எந்த ஸ்ட்ரைக்லாம் இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம், எந்த டிஸ்பியூட்டும் வராமல் பார்த்துக்கலாம். அதனால் ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகும். நெக்ஸ்ட்டு கன்சியூமர் மூமெண்ட். அதான் முன்னாடியே பார்த்தோம், கன்சியூமர்ஸ் அவேராக இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன ரைட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க, அவங்க எல்லாம் ஒற்றுமையாக இருப்பாங்க. சோஷியல் மீடியாவில் வந்து எல்லாத்தையும் போய் சொல்லிடுவாங்க, கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா போய் சோஷியல் மீடியாவில் சொல்லிடுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு கம்பெனி வந்து சைல்டு லேபர் யூஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம பார்த்துட்டோன்னா போய் இன்ஸ்டாகிராமில், ட்விட்டரில், யூடியூப்பில் எல்லாத்துலேயும் போய் அந்த கம்பெனி இப்படி பண்ணுது, இவங்க இந்த கம்பெனியில் இருக்கவங்களுக்கு இப்படி ட்ரீட் பண்ண, அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கன்சியூமர் மூமெண்ட்லாம் அதிகமாகிட்டே இருக்கிறதுனால நமக்கு வந்து எத்திக்ஸ் வந்து தேவை. நெக்ஸ்ட்டு கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதே தான், கஸ்டமர்ஸ் வந்து ஹாப்பியாக இருந்தாங்கன்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங்னா நம்ம பார்த்தோம்ல அது, அப்புறம் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கஸ்டமர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகலை அப்படின்னா அவங்க திரும்பி அந்த கம்பெனியில் ஒரு ப்ராடக்ட் வரவே மாட்டாங்க. ஸோ அதுதான் கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேபர். லேபர்னால் நம்ம எம்ப்ளாயீஸ் தான், நம்ம கம்பெனியோடைய பேக் போனே. ஸோ எம்ப்ளாயீஸ் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் வந்து நல்லாயிருக்கும், ப்ராடக்ட் நல்லா இருந்ததுன்னா கஸ்டமர்ஸ் வாங்குவாங்க, அதே தான் திரும்பி. ஓகே, ஸோ ஒரு டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி. ஓகே, ஒரு ஃபேக்ட்ரினா எப்படி, நான் எதுக்கு ஃபேக்ட்ரின்னு சொல்கிறேன்னா உட்காந்து பண்ணுற மாதிரி வேலை இல்லாமல், ஒரு அக்கௌண்ட்ஸ் ஃபர்மோ ஒரு ஆடிட்டிங் ஃபர்ம் அந்த மாதிரி இல்லாமல், ஐடி கம்பெனி மாதிரி இல்லாமல் ஒரு ஃபேக்ட்ரி, பீப்புள் அடிக்கடி மூவ் ஆகிட்டே இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. அப்போ வந்து ப்ராப்பர் பிரேக் வந்து அவங்க கொடுக்குறாங்க, நிறைய நேரம் அவங்க நின்றுட்டே இருக்கணுமா, அப்போ ப்ராப்பர் பிரேக் வந்து தராங்க, நல்ல ஹெல்த் கேர் வந்து தராங்க, அவங்க மினிமம் வேஜஸ், அந்த கோட் ஆன் வேஜஸ் படி மினிமம் வேஜஸ் வந்து தராங்க. அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அவங்களுடைய ஒர்க்கர்ஸ் வந்து லாயலாக இருப்பாங்க, எந்த டிஸ்கிரிமினேஷனுமே இல்லாமல், அண்டர் பேமெண்ட்லாம் இல்லாமல் எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னா, அந்த லேபர் வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து லாயலாக இருப்பாங்க, எம்ப்ளாயி வெல்ஃபேர் இருந்ததுன்னா அவங்க வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹெல்தி காம்படிஷன். ஏன் வந்து காம்படிஷன் தேவை? ஓகே, நம்ம காம்படிட்டரே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து என்ன வேணால் பண்ணுவோம். ஓகே, ஒரு மோனோபோலி இருக்குது, நம்ம எக்கனாமிக்ஸ்லலாம் படிச்சிருப்போம் சின்ன வயசில். ஸோ மோனோபோலினா அவங்க மட்டும்தான் செல்லர், வேறு யாருமே இருக்க மாட்டாங்க, அப்படின்னா அவங்க என்ன வேணால் விற்று போடலாம். ஓகே, நம்ம ஒரு காம்படிட்டர் இருக்காங்கன்னா கஸ்டமர்ஸ் எங்கே நம்மளை விட்டுட்டு அவங்கள்ட்ட போயிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். ஸோ நல்ல ஒரு ஹெல்தி காம்படிஷன் வந்து நம்மளோட எஃபிஷியன்சியை வந்து பில்ட் ஆகும். ஆனால் கட் த்ரோட் காம்படிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கட் த்ரோட் காம்படிஷனாக இப்படி நம்மளோட த்ரோட்டை கட் பண்ணுற மாதிரி பயங்கரமான காம்படிஷன் நடக்குது அப்படின்னா அது வந்து
பிஸ்னஸ்க்கும் ஹார்ம்ஃபுல், கன்சியூமர்ஸ்க்கும் ஹார்ம்ஃபுல். ஸோ ஒரு 2 பிராண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபால்ஸாக அவங்கள பற்றி கெட்டக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ ஏ அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குது, பி அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குது. ஏ பிராண்ட் வந்து பி பிராண்டை பற்றி தப்பு தப்பாக சொல்லுது. எக்ஸாம்பிள் அருண் ஐஸ்கிரீம், ஐபேக்கோ. அருண் ஐஸ்கிரீம் என்ன பண்ணுதுன்னா, ஐபேக்கோ வந்து நல்ல இது கிடையாது, அதோட பால்லாம் கெட்டுப்போன பால் யூஸ் பண்ண, அந்த மாதிரி பொய்யா சொல்லுது. ஐபேக்கோ என்ன பண்ணுதுன்னா, அருண் ஐஸ்கிரீமும் நல்ல ஐஸ்கிரீம் கிடையாது, அவங்களோட ஃப்ரிட்ஜெலாம் வந்து வீணாக போனது, அதனால் ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப ஓல்டான ஸ்டாக்கை விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பொய்யா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் 2மே பொய் தான். இந்த மாதிரி 2 பேரும் மாறி மாறி ரூமர் க்ரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படின்னா 2 பேர் மேலேயும் ட்ரஸ்ட் வந்து கஸ்டமர்ஸ்கிட்ட போயிடும். அதனால அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஹெல்த்தியான ஒரு காம்படிஷன் வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ எதுக்கெலாம் பிஸ்னஸ் எத்திக்ஸ் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கஸ்டமர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும், எம்ப்ளாயீஸை ப்ரொடெக்ட் பண்ணணும், இன்வெஸ்டர்ஸை வந்து சேஃப்கார்ட் பண்ணணும், லாங் டேர்ம் சர்வைவல்காக, ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் குட்வில்காக. ஸோ இதெல்லாம் தான் ஏன் வந்து பிஸ்னஸ் எத்திக்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ். இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். நீடு, இம்பார்ட்டன்ஸு அதெல்லாம் பார்த்தோட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அட்வான்டேஜஸ் படித்து பாருங்களேன். இட் ஆல்வேஸ் கம்பெனி காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். அதான் பார்த்தோம். மற்ற நம்ம சுற்றி இருக்கிற காம்படிட்டர்ஸை விட நம்ம பெட்டராக இருக்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு அந்த க்ரூவல்ட்டி ஃப்ரீ ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்ல, அந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்க்கு, அந்த மாதிரி நம்ம காம்படிட்டர்ஸை விட நம்ம பெட்டராக இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். அதனால் குட்வில் வந்து பில்ட் ஆகும். அப்புறம் இது வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏன்னா அதே மாதிரி பாயிண்ட்ஸ் தான் திரும்பி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொடக்டிவிட்டி த்ரூ ரிஜிட், ஃபர்ம் அண்ட் சின்சியர் ஒர்க்கர்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் பிஸ்னஸ் செயின் மெம்பர்ஸ். ஸோ நம்ம எத்திக்கலாக இருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க்கர்ஸ் வந்து திரும்பி வேறு எங்கேயாவது போயிட மாட்டாங்க. ரிஜிடாக, ஃபர்மாக, சின்சியராக நம்மள்கிட்டே இருப்பாங்க. அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் அதர் பிஸ்னஸ் செயின் மெம்பர்ஸ் அப்படின்னா நம்மளுடைய பிஸ்னஸ் செயின்ங்கிறது அப்புறம் நம்ம பிஸ்னஸ்ஸு, அதுக்கப்புறம் கஸ்டமர், அந்த மாதிரி போயிட்டுருக்கோம்ல. இந்த பிஸ்னஸ் செயினில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளோட கம்பெனி மேலே அவங்களோட ட்ரஸ்ட் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களோட கம்பெனியோட மார்க்கெட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், பப்ளிசிட்டி வந்து நல்லா வந்து கிடைக்கும். ஓகே, அக்செப்டன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் தி கம்பெனி, அதாவது கம்பெனி வந்து நம்ம ப்ராடக்ட் அக்செப்ட் பண்ணிடுவாங்க. அதனால் சொசைட்டியும் ஓவராலாக க்ரோத் ஆகும். மேனேஜ்மெண்ட் வந்து ஈஸியாக நம்ம ஏதாவது சேஞ்ச் வந்து கொண்டு வந்துக்கலாம். வேல்யூ இன்டெக்ரேஷன் வித் குவாலிட்டி அண்ட் ஸ்ட்ராட்டஜி. நம்ம ப்ராடக்ட் குவாலிட்டியாகவும் இருக்கும். நம்மளோட ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து எத்திக்கலாக நம்ம பிஸ்னஸ் நடந்தது அப்படின்னா நம்ம ஸ்ட்ராட்டஜினால் நம்ம ப்ராடக்டோட குவாலிட்டி தான் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி பாயிண்ட்ஸ் தான் திரும்பி ரிப்பீட்டடாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக், ரெகக்னிஷன் ஆஃப் எத்திக்கல் இஷ்யூஸ் இன் பிஸ்னஸ். ஸோ எத்திக்கல் இஷ்யூ அப்படின்னா என்ன? ஒரு சுச்சுவேஷன், அந்த சுச்சுவேஷனில் ஒருத்தர் வந்து எது தப்பு, எது சரி, எது எத்திக்கல், எது அன்எத்திக்கல், அந்த மாதிரி டெசிஷனை மேக் பண்ணணும் அப்படின்னா அதுதான் எத்திக்கல் இஷ்யூ. ஸோ நம்ம வந்து கரெக்டான விஷயத்த பண்ணணுமா இல்லை ப்ராஃபிட்காக பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது தான் எத்திக்கல் இஷ்யூ. நான் முன்னாடி இந்த எத்திக்ஸ் ஸ்டார்டிங்கில் சொன்னேன். ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்து இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பையன் எக்ஸாம் எழுதுறதுக்கு லேட்டாக போகிறாங்க, ஒரு பையனும் பொண்ணும். அப்போ அவங்க வந்து சிக்னலில் நிற்காமல் போயிட்டாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் வந்து எக்ஸாம் எழுத போகலன்னா என் வாழ்க்கையே போயிடும், அரியர் வந்துடும், அப்படி எனக்கு வேலை கிடைக்காது, அப்படி இப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரு போலீஸாக அவங்க வந்து ரூல்ஸை மதிக்கணும். அதனால் அந்த பையனை பிடிச்சி ஃபைன் கட்டிட்டு அவனை லேட்டாக அனுப்பணுமா, இல்லை அந்த பையன் வந்து போனால் போதுன்னு அவனை எக்ஸாம் எழுத போ அப்படின்னு சொல்லி அவனை சீக்கிரமாக அனுப்பணுமா? அந்த மாதிரி டைலமாலாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்க, உங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறவங்க வந்து உங்களுக்கு அந்த ஆன்சர் தெரில, அவங்க முன்னாடி நீங்கள் வந்து காப்பி அடிக்கணும்லாம் நினைக்கல, ஆனால் அவங்க முன்னாடி உட்காந்துருந்தவனோட ஆன்சரை நீங்கள் பார்த்துட்டீங்க. அதை பார்த்து நீங்கள் எழுதிக்கலாமா இல்லை நீங்கள் எத்திக்கலாக இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனை நம்ம ஃபேஸ் பண்ணணும். எது கரெக்ட், எது தப்புங்கிற சுச்சுவேஷனோட எந்த சாய்ஸ் நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் எத்திக்கல் இஷ்யூ. ஸோ பிஸ்னஸில் எப்படிலாம் இந்த எத்திக்கல் இஷ்யூ வந்து வருது அப்படிங்கிறது தான். Learning to recognize ethical issue is the most important step in understanding business ethics. An ethical issue is an identifiable problem, situation or opportunity that requires, இதை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி வச்சுக்கலாம் உங்கள் புக்கில். எத்திக்கல் இஷ்யூனா என்னென்னா, identifiable problem, situation or opportunity that requires a person to choose from among several actions that may be evaluated as right or wrong, ethical or unethical. Okay, so இதுதான் வந்து சொன்னேன், ப்ராஃபிட்டை சேஸ் பண்ணுறதா இல்லை கரெக்டான விஷயத்தை பண்ணுறதா அப்படிங்கிறது. ஸோ எத்திக்கல் இஷ்யூனா ஒரு ஐடென்டிஃபையபிள் சுச்சுவேஷன். அப்போ வந்து அதில் அந்த சுச்சுவேஷனில் ஒருத்தர் வந்து அது எது கரெக்டு எது தப்பு அப்படிங்கிற 2 டெசிஷனுக்கும் பார்த்து சாய்ஸ் மேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எத்திக்கல் இஷ்யூ. எக்ஸாம்பிளுக்கு வந்து
ஒரு கம்பெனி வந்து ஒரு ஹெல்த் ட்ரிங்க் லான்ச் பண்ண போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஹெல்த் ட்ரிங்க்னால உங்களுடைய எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் பொய்யா மார்க்கெட்டிங் டீம் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய ஸ்டாமினா வந்து டபுள் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி விற்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கிற எத்திக்கல் இஷ்யூ வந்து என்னது, நம்ம சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லிக்கலாமா அப்படிங்கிறது வேண்டாம். ஹானஸ்ட்டாக இருந்துக்கணும், கஸ்டமர்ஸை மிஸ்லீட் பண்ணக்கூடாது. இன்னொன்று வந்து என்னென்னா, எத்திக்கல் இது வந்து எத்திக்கல் இஷ்யூ வந்து டே டு டே டெய்லி ஆக்ஷன்ஸில் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? நம்ம ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த டே டு டே அது வந்து டிஃப்ரெண்ட் சாய்ஸஸ் மேக் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த என்ன சாய்ஸ் வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம், எந்த ஆல்டர்னேட்டிவை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் தான் வந்து எத்திக்கல் இஷ்யூவை வந்து நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணுங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ எத்திக்கல் பிஹேவியர் வந்து ஒரு பெரிய டெசிஷன் மட்டுமே பேஸ் பண்ணி கிடையாது, டே டு டே டெய்லி ஆக்ஷன்ஸ் வந்து பேஸ் பண்ணி தான் இருக்குது. த பிஹேவியர் ஆஃப் பிஸ்னஸ் persons towards customers, suppliers and others in their workplace may also generate ethical concerns. ஓகே, ஒரு கம்பெனி வந்து அவங்க கஸ்டமர்ஸ் கூடயோ, எம்ப்ளாயீஸ் கூடயோ, சப்ளையர்ஸ் கூடயோ, காம்படிட்டர்ஸ் கூடயோ எப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணுறாங்க, எப்படிலாம் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பொறுத்தும் நம்மளுக்கு எத்திக்கல் இஷ்யூ வந்து க்ரியேட் ஆகலாம். So, ethical behavior within a business involves keeping company secrets, meeting obligations and responsibilities, and avoiding undue pressure that may force others to act unethically. ஸோ கம்பெனியோட சீக்ரெட் வந்து இருக்குது. இப்போ வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க ஒருத்தவங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த கம்பெனியை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கும்ல. அந்த கம்பெனி என்ன ப்ராடக்ட்டை லான்ச் பண்ண போகுது அந்த மாதிரி. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஃப்ரெண்டு வந்து ஒரு காம்படிட்டர் கம்பெனிகிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க அந்த ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க, என்கிட்ட மட்டும் சொல்லு, உன் கம்பெனி என்ன ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகுதுன்னு சொல்லு, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த எம்ப்ளாயி அந்த கான்ஃபிடென்ஷியலான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணலாமா, அவன் ஃப்ரெண்டு தானே யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினச்சி ஷேர் பண்ணலாமா இல்லை வேண்டாமா, இதுதான் வந்து ஒரு சாய்ஸ் வந்து மேக் பண்ணணுமா. ஸோ இது வந்து ஒரு எத்திக்கல் இஷ்யூ. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லலாம், இங்கே இந்த பாயிண்ட்ஸை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கீப்பிங் சீக்ரெட்டுங்கிறது. நெக்ஸ்ட்டு மெயின்டைனிங் ஆப்ளிகேஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கு ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். நம்ம வந்து ஒருத்தர்கிட்டேருந்து வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க, ரா மெட்டீரியலை வந்து வாங்கி நம்ம ஃபினிஷ்டு குட்ஸ் ஆக்கி விற்க போகிறோம். ரா மெட்டீரியலை சப்ளையர்கிட்டேருந்து வாங்குவோமா, வெண்டர்னு சொல்லலாம் இல்லை சப்ளையர்னு சொல்லலாம். ஃபினிஷ்டு குட்ஸை கஸ்டமர்ஸ்கிட்ட வந்து விற்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, சப்ளையர்ஸ்கிட்ட வந்து அவங்க வந்து ஒரு சின்ன சப்ளையர் தான், அவங்க வந்து பெருசாக அவங்களால ஃபைட்ஸ் பண்ணலாம் முடியாது. ஆனால் நம்ம வந்து ஒரு பெரிய கம்பெனி, அதனால் அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணாமல் அவங்களோட ரா மெட்டீரியல் மட்டும் நம்ம வாங்கிக்கிறோம். ஆனால் அந்த பேமெண்ட் பண்ணக்கூடிய காசை நம்ம வேறு எங்கேயாச்சும் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் சம்பாதிக்கிறோம். இது வந்து எத்திக்கல் இஷ்யூ தானே. ஜஸ்ட்டு உங்களுக்கு பவர் இருக்குது, அந்த வெண்டர் வந்து சின்ன கம்பெனி தான் அப்படிங்கிறதுனால அவங்கள விட உங்களுக்கு வந்து பவர் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து பேமெண்ட்டை டிலே பண்ணலாமா, இது ஓகேவா, இது வந்து ஒரு சாய்ஸ். ஸோ கரெக்டானது வந்து என்னது, பேமெண்ட் வந்து நம்ம ஃபேராக டைமுக்கு பண்ணணும். தப்பானது வந்து இந்த மாதிரி ஸ்மாலாக தானே அவங்க இருக்காங்க, ஸ்மால் கம்பெனி தானே, அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது வந்து தப்பான சாய்ஸ். ஸோ இது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சாய்ஸ்லாம் மேக் பண்ணுறோம். அதுதான் மீட்டிங் ஆப்ளிகேஷன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் டு ஆக்ட் அன்எத்திக்கலி. ஸோ சில டைம் எம்ப்ளாயீஸ் வந்து அவங்களுக்கு அது தப்பு அப்படின்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு வந்து ப்ரெஷரைஸ்டாக இருக்கும். ஜஸ்ட்டு அவங்க வந்து அவங்களுடைய பாஸ்க்கு முன்னாடி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு அன்எத்திக்கலான சுச்சுவேஷனில் அவங்க இன்வால்வ் ஆகிற மாதிரி வந்துடும். அவங்களுக்கு அது தப்புன்னு தெரியும், ஆனாலும் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த மாதிரி அன்எத்திக்கலாக நடந்துக்கிற வேண்டியதாக போயிடும். ஸோ எக்ஸாம்பிள், ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ப்ராடக்டில் இருக்கிற டிஃபெக்டை வந்து மறைச்சிக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட சேல்ஸ் டார்கெட்டை அவங்க மீட் பண்ணணுங்கிறதுக்காக. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து டிஃபெக்டிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டோன்னா இப்போ என்ன ஆகும், ப்ரொடக்ஷன் டீமில் போய்ட்டு அது வந்து பிரச்சனையாகும். அதனால் அவங்க ப்ரொடக்ஷன் டீமில் பிரச்சனை ஆச்சுன்னா அப்போ அந்த ப்ராடக்ட்லாம் வேணாலும் அவங்க புதுசாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டிலே ஆகிட்டே இருந்ததுன்னா இந்த சேல் எக்ஸிக்யூட்டிவ்னால அவங்களுடைய மந்த்லி டார்கெட்டை மீட் பண்ண முடியாது. அதுக்காக அவங்க வந்து அந்த ப்ராடக்டில் இருக்கிற டிஃபெக்டெல்லாம் வந்து மறைச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணலாமா, இல்லை தப்பு பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் அவங்க வந்து தப்புன்னு தெரிஞ்சும் அவங்க வந்து பண்ணக்கூடிய சூழ்நிலையில் தள்ளப்படுறாங்க. அதுதான் இந்த பாயிண்ட், ப்ரெஷர் டு ஆக்ட் அன்எத்திக்கலிங்கிறது. ஓகே, ஸோ அவ்வளோதான் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்.
நெக்ஸ்ட் டாபிக் வந்து இம்ப்ரூவிங் எத்திக்கல் பிஹேவியர் இன் பிஸ்னஸ். ஸோ எத்திக்ஸில் 2 பார்ட் இருக்குதுன்னு சொல்லலாம். ஒன்று எத்திக்ஸு, இன்னொன்று எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஸோ எத்திக்ஸில் கடைசி பார்ட் வந்து இதுதான். நெக்ஸ்ட்டு வீடியோவில் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எத்திக்ஸ் வந்து முடிஞ்சிடும். ஸோ எப்படிலாம் பிஸ்னஸில் எத்திக்கல் பிஹேவியரை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இப்போ இருக்கிற வேர்ல்டு வந்து ஒரு கார்ப்பரேட் வேர்ல்டுங்கிற மாதிரி சொல்லலாமா, ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்குது. இதில் வந்து நிறைய அன்எத்திக்கல் ப்ராக்டிஸ் எல்லாம் நடக்கும். ஃபேக்காக வந்து க்ளைம் பண்ணுறது, அப்புறம் வந்து ப்ரைப்னா லஞ்சம் வாங்குறது, அப்புறம் ரிசோர்ஸஸை தப்பாக யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நடந்ததுன்னா அந்த கம்பெனியோடைய இமேஜ் வந்து ஜஸ்ட் செகண்ட்ஸில் வந்து ஸ்பாயில் ஆயிரும். எப்படி வந்து இந்த மாதிரிலாம் நடக்காமல் எம்ப்ளாயீஸ் கன்சிஸ்டண்ட்டாக எப்படி கரெக்டான பாதையில் எம்ப்ளாயீஸை கொண்டு போகிறது. ஸோ அப்படிங்கிறதுக்கு தான் அதில் 5 பாயிண்ட் வந்து இருக்குது. ஓகே, 5 பாயிண்ட்ஸ் தானே, 5 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஏன் வந்து பீப்புள் அன்எத்திக்கலாக பிஹேவ் பண்ணுறாங்கங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு பீப்புள் மேக் எத்திக்கல் சாய்ஸஸ் அண்ட் வாட் ப்ராம்ப்ட்ஸ் அ பர்சன் டு ஆக்ட் அன்எத்திக்கலி மே ரிவர்ஸ் த கரண்ட் ட்ரெண்ட் டுவர்ட்ஸ் அன்எத்திக்கல் பிஹேவியர் இன் பிஸ்னஸ். ஏன் வந்து பீப்புள் வந்து அன்எத்திக்கலாக இருக்காங்க? அவங்க வந்து ஒரு நல்ல ஒருத்தவங்க தான், ஒரு குட் பர்சன் தான். ஆனால் சம்டைம்ஸ் அவங்க வந்து ஒர்க்கில் வந்து பேடான டெசிஷன்லாம் மேக் பண்ணுறாங்க. ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க? ஏன்னா அவங்க சப்போஸ் அவங்களோட டார்கெட் வந்து அன்ரியலிஸ்டிக்காக இருக்கலாம், அதை வந்து அவங்க மீட் பண்ணணுங்கிற ப்ரெஷராக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வேலை போயிருங்கிற பயமாக இருக்கலாம், இல்லை அவங்களோட பாஸை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கலாம், இல்லைனா அவங்களுக்கு எது தப்பு எது சரின்னே தெரியாமல் போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால தான் அவங்க அன்எத்திக்கலாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த கம்பெனி வந்து எப்படி அவங்க பிஸ்னஸில் எத்திக்ஸை உருவாக்கணும்னா ஃபஸ்ட்டு இதை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம முன்னாடியே பார்த்தோம், இந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து அந்த ப்ராடக்ட் டிஃபெக்டிவாக இருக்குங்கிறத சொல்லாமல் பொய் சொல்லி வித்துடுறாங்க. அவங்க வந்து ஒரு கெட்டவங்க கிடையாது. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட ஜாப் ரொம்ப முக்கியம், அவங்களோட சேல்ஸ் டார்கெட் அவங்க மீட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு வந்து முக்கியங்கிறதுனால அவங்க பொய் சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கு சொல்யூஷன் வந்து என்ன? ஏன் வந்து அவங்க அப்படி பண்ணுறாங்கங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணணும். இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சேல்ஸ் டார்கெட் மீட் பண்ணணுங்கிற உங்களுக்கு ப்ரெஷர் இருந்தாலும் நீங்கள் வந்து எப்படி அதை எத்திக்கலாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு, எத்திக்கல் டெசிஷன்ஸ் எப்படிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்னா 3 ஃபேக்டர்ஸ்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. எத்திக்கல் டெசிஷன்ஸ் இன் ஆர்கனைசேஷன் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் பை 3 ஃபேக்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் இண்டிவிஜுவல் மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ். செகண்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மேனேஜர்ஸ் அண்ட் கோவர்க்கர்ஸ். தேர்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ ராங், ஆப்பர்ச்சுனிட்டி டு எங்கேஜ் இன் மிஸ்கான்டக்ட் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட்டு என்னென்னா இண்டிவிஜுவல் மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஒரு பர்சனுக்கு அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். என்னை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் சரி, நான் இப்படி தான், நான் வந்து இந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கலாம். மற்றவங்க எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, என்னோடய ஸ்டாண்டர்ட் இதுதான். மற்றவங்க ஆஃபீஸ்க்கு லேட்டாக வந்தாலும் எனக்கு கவலை இல்லை, ஆஃபீஸ் 9 மணினா நான் 9 மணிக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பர்சனலாக நான் வந்து எனக்கு என்ன ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கேன்னா, நான் சிஎம்ஏல ஃபவுண்டேஷன்லேருந்து ஃபைனல் வரைக்கும் ஏதாவது ஒரு லெவலில் எனக்கு 2 அட்டெம்ப்ட்ஸ்க்கு மேலே ஆச்சுன்னா நான் இந்த கோர்ஸையே விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு. ஸோ நான் இது வரைக்கும் குரூப் 3 வரைக்கும் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணிட்டேன். எனக்கு சப்போஸ் நான் செகண்ட் அட்டெம்ப்ட் எழுதியும் செகண்ட் அட்டெம்ப்ட்டும் நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா எனக்கு இந்த கோர்ஸ் தேவையில்லை, நான் போயிடுவேன். இதுதான் என்னோடய ஸ்டாண்டர்ட். மற்றவங்க எனக்கு எப்படி பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை. மற்றவங்க வந்து 5 அட்டெம்ப்ட் 6 அட்டெம்ப்ட் வேணாலும் எழுதிக்கலாம், இதுக்கு டஃப்பான கோர்ஸ் தான் தெரியும். ஆனால் என்னுடைய ஸ்டாண்டர்ட் நான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கும். அது வந்து அவங்களோட இன்னர் காம்பஸ்னே சொல்லலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒன்று. எக்ஸாம்பிள், ஒரு எம்ப்ளாயி வந்து லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க லஞ்சம் கொடுத்தாலும் அவங்களுடைய மாரல் வேல்யூ அவங்கள அதை வாங்கிறதுக்கு அலோவ் பண்ணாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு எத்திக்கல் டெசிஷனை ஒரு ஆர்கனைசேஷனில் எதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுன்னா அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் இண்டிவிஜுவல் மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ். செகண்ட் பாயிண்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மேனேஜர்ஸ் அண்ட் கோவர்க்கர்ஸ். ஸோ பாஸ் வந்து சொல்கிறாங்க, பரவாயில்ல நீ தப்பாக போட்டுக்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த எம்ப்ளாயிக்கும் அப்போ அது நார்மல் தான் அப்படின்னு தோணிடும். யூஸ்வலாக பீப்புள் வந்து அவங்கள சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஒரு மேனேஜர் வந்து லேட்டாக வராங்கன்னா, மேனேஜரே லேட்டாக வராங்க, நம்ம மட்டும் இதுக்கு சீக்கிரம் வரணும் அப்படிங்கிற மாதிரி எம்ப்ளாயீஸ்க்கு தோணும். ஸோ மேனேஜர் கோவர்க்கர்ஸ்லாம் எப்படி நடந்துக்கிறாங்கங்கிற இன்ஃப்ளூயன்ஸை பொறுத்து அந்த பர்சன் வந்து எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறது இருக்குது.
நெக்ஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி டு எங்கேஜ் இன் மிஸ்காண்டக்ட். ஸோ யாருமே நம்மளை பார்க்கல, எந்த செக்குமே கிடையாது, நம்ம அது தப்பு பண்ணோன்னா எந்த கான்சிக்வன்ஸுமே கிடையாது அப்படின்னா நம்ம வந்து தப்பு பண்ணணுங்கிற டெம்ப்டேஷன் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஒரு அக்கௌண்டன்ட் இருக்காங்க, கேஷ் ரெஜிஸ்டர் இருக்குது, பெட்டி கேஷ் ரெஜிஸ்டர்னு ஒன்று இருக்குது, ஓகேவா. ஸோ பெட்டி கேஷ் ரெஜிஸ்டரில் வந்து யூஸ்வலாக எழுதணும் பெட்டி கேஷில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி. வீக்லி ஒன்ஸ், அது நான் அக்கௌண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு தெரியும், ஓகே, அதனால சொல்கிறேன். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து பெட்டி கேஷ் நம்ம செலவு பண்ணுறோமோ பண்ணலையோ என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம எழுதி சைன் வாங்கணும், சிஏக்கிட்டேயும் மேனேஜர்கிட்டையும் சைன் வாங்கணும். ஸோ ஒரு அக்கௌண்டன்ட் வந்து ஆஃபீஸோட மணியை வந்து அவங்க வந்து சப்போஸ் அந்த ரெஜிஸ்டரே மெயின்டைன் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, பெட்டி கேஷில் என்ன நடக்குதுன்னே எழுதுறதே கிடையாது. நம்ம ஆடிட் வந்து எப்போ வருதோ 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஆடிட் வருதா அப்போ மட்டும் நம்ம வந்து பெட்டி கேஷில் இருக்கிறத எழுதி வச்சுக்கிறோம். அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது மாதிரி இருக்காது சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்குன்னா அந்த அக்கௌண்டன்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க பாக்கெட்டில் எடுத்து போட்டு போயிடுவாங்க. ஸோ பாக்கெட்டில் எடுத்துகிட்டு போட்டு போயிட்டு கரெக்டாக ஆடிட் வரும்போது கொண்டு வந்து வச்சுட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு அடுத்த நாள் திரும்பி பாக்கெட்டில் எடுத்துகிட்டு போய் போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ஒரு கம்பெனியில் ஒரு செக்லாம் நடந்தது, செக்னால் டெய்லி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கிராஸ் வெரிஃபை பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னா இந்த மாதிரி மிஸ்காண்டக்டில் எங்கேஜ் ஆகாமல் பார்த்துக்கலாம், ஓகே. தேர்ட் பாயிண்ட்டு, ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து எப்படிலாம் எத்திக்கல் டெசிஷன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். 3 பாயிண்ட்டு. ஒன்று வந்து என்னது, எப்படி வந்து அவங்களோட இண்டிவிஜுவல் மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குங்கிறது. செகண்ட் ஒன், அவங்களோட மேனேஜர் கோவர்க்கர்ஸில் எப்படி ஆக்ட் பண்ணுறாங்கங்கிறது. தேர்ட் ஒன், மிஸ்காண்டக்டில் எங்கேஜ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு லேக் ஆஃப் எத்திக்கல் பாலிசி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் எம்ப்ளாயிஸ் டு டிட்டர்மைன் வாட் கான்டக்ட் இஸ் அக்செப்டபிள் வித் இன் அ கம்பெனி இஃப் த ஃபர்ம் டஸ் நாட் ஹேவ் எத்திக்கல் பாலிசிஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ ஒரு கம்பெனியில் ரூல்ஸே கிடையாது, இது வந்து அலௌடா இது அலௌடு கிடையாதா அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா எம்ப்ளாயீஸ்க்கு எது கரெக்டுன்னே தெரியாது. ஸோ இது அலௌடா அலௌடு இல்லையானே தெரியல, எல்லோரும் பண்ணுறாங்க நம்மளும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் ஒரு வெண்டரில் ஒரு கிளைண்ட் ஏதோ ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து ஒரு கிஃப்ட்டு வந்து கொடுக்குறாங்க, அதை வந்து நம்ம ஏற்றுக்கலாமா ஏற்றுக்கக்கூடாதா அப்படின்னு தெரியல. அது வந்து ஒரு லஞ்சம் மாதிரி இருக்கா, ஆனால் அவங்க வந்து பர்சனலாக கொடுக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரில. ஸோ கரெக்டாக ஒரு ரூல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க கம்பெனிகிட்ட, எந்த ஒரு கிஃப்ட்டுமே நீங்கள் வந்து நம்ம கஸ்டமர்ஸ்டேருந்து வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த எம்ப்ளாயிக்கு தெரியும். இல்லைனா அவனுக்கு எது கரெக்டாக எது தப்புன்னே தெரியாமல் போயிடும். அதுதான் தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த்து பாயிண்ட் வந்து இந்த மாதிரி கைட்லைன் எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த பீப்புளோட பிஹேவியர் வந்து அடுத்தவங்களை பார்த்து காப்பி அடிக்கிற மாதிரி போயிடும். ஸோ வித்தவுட் சச் பாலிசிஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் எம்ப்ளாயீஸ் மே பேஸ் டெசிஷன்ஸ் ஆன் ஹவு தேர் பியர்ஸ் அண்ட் சுப்பீரியர்ஸ் பிஹேவ். ப்ரொஃபஷனல் கோட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் ஆர் ஃபார்மலைஸ்டு ரூல்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் that describe what a company expects of its employees. ஸோ ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸே இல்லைனா அந்த எம்ப்ளாயி வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்களோ மேனேஜரும் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்து நடந்துக்குவாங்க. ஸோ என்னோடய பாஸ் பண்ணாங்கன்னா அது கரெக்டாக தான் இருக்கும், நானும் அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தோணும். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு சீனியர் ஸ்டாஃப் மெம்பர் இருக்காங்க, அந்த கம்பெனியோடைய ஸ்டேஷ்னரி இருக்குல்ல அது அவங்க வந்து பர்சனல் யூஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த ஸ்டாப்லர் பென், A4 ஷீட்ஸ், அந்த மாதிரி பென்னு, அது எல்லாத்தையும் அவங்க பர்சனல் யூஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு சீனியர். அப்போ அவங்க ஜூனியரும் நினச்சிப்பாங்க, ஓ அந்த மாதிரி பண்ணலாமா, அது அக்செப்டபிள் தானா அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்பாங்க. ஸோ ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸே இல்லை அந்த கம்பெனியில், பர்சனல் யூஸ்க்காக நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு அந்த ரிட்டன் ரூல் மாதிரி எதுவுமே இல்லைனா அந்த எம்ப்ளாய்க்கு எது தப்பு எது கரெக்ட்னு தெரியாது. அவங்கள சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத பார்த்து அவங்களும் வந்து நடந்துக்க ஆரம்பிச்சுவாங்க. 5th பாயிண்ட், கோட் ஆஃப் எத்திக்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கல்ச்சரை பில்ட் பண்ணும். ஸோ கோட் ஆஃப் எத்திக்ஸ், பாலிசிஸ் on ethics and ethics training program advance ethical behavior because they prescribe which activities are acceptable and which are not, and they limit the opportunity for misconduct by providing punishments for violations of the rules and standards. So பாலிசினா என்னது, எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது, வாட் டு டூ அண்ட் வாட் நாட் டு டூ, அதான் பாலிசிஸ். ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்னால் டஃப்பான சுச்சுவேஷனில் நம்ம எப்படி ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்புறம் கான்சிக்வன்சஸ் ஃபார் வயலேஷன்ஸ். ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு கம்பெனியில் ஒரு எத்திக்கலான ஒர்க் பிளேஸை நம்ம பில்ட் பண்ணலாம். ஸோ ஒரு ஐடி கம்பெனி இருக்குது, அந்த ஐடி கம்பெனி வந்து என்ன ட்ரைனிங் கொடுக்குதுன்னா, நீங்கள் வந்து டேட்டா ப்ரைவசி லாஸ் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். நீங்கள் உங்களோட கிளைண்ட்டோட டேட்டாவை நீங்கள் வெளியில் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களோட கான்ட்ராக்ட் அங்கே டெர்மினேட் பண்ணிடுவோம், நீங்கள் கம்பெனி விட்டு வேலையை விட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் வந்து சொல்லிடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு என்ன சொல்லுது, பாலிசி சொல்லுது.
பாலிசி என்னென்னா நீங்கள் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனெலாம் லீக் பண்ணக்கூடாதுங்கிறது. ட்ரைனிங் பண்ணும்போதே அந்த எம்ப்ளாயை வேலைக்கு எடுத்து ஃபஸ்ட் ட்ரெயின் பண்ணுவாங்களே அப்போயே இந்த மாதிரி சொல்லிடுது. கான்சிக்வன்ஸ் வந்து என்னது, வேலையை விட்டு தூக்கிடுவோம் அப்படிங்கிற அந்த 3 விஷயத்தையும் கிளியராக சொல்லிடுச்சுன்னா நம்மளோட ஒர்க் பிளேஸ் வந்து எத்திக்கலாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இதில் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ்லாம் எல்லாமே வந்து இப்போ கவர் பண்ணிட்டோம். எத்திக்ஸோட ஃபுல்லாக டாபிக் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். லாஸ்ட் வந்து எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் மட்டும்தான் பாக்கி இருக்குது. அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ எத்திக்கல் பிஹேவியர் வந்து எதுக்கு தேவை அப்படிங்கிறதுலேருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்து பிஸ்னஸில் எப்படி எத்திக்ஸ் வந்து தேவை அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே நம்ம வந்து படிச்சிட்டோம். ஸோ இந்த பிஸ்னஸ் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத மட்டும் படித்தோன்னா பிஸ்னஸ் எத்திக்ஸ் ஓவர். ஸோ லா அண்ட் எத்திக்ஸ் வந்து ஒரு வெயிட்டேஜ் கம்மியாக இருந்தாலும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஏன்னா நீங்கள் எந்த செக்ஷன் நம்பருமே ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். புக்கில் இருக்கிற மாதிரி அதையே எழுதணுன்ட்டு அவசியம் இல்லை. லாலாம் புக்கில் இருக்கிற மாதிரி அதே தான் எழுதணும். இப்போ ஒரு டெஃபினேஷன் இருக்குன்னா நீங்கள் உங்களோட ஓன் டெஃபினேஷன்லாம் போட்டு எழுத முடியாது. புக்கில் வந்து அந்த கான்ட்ராக்ட் ஆக்ட் படி இருக்குன்னா அந்த கான்ட்ராக்ட் ஆக்ட் என்ன சொல்லியிருக்கோ அதுதான் எழுதணும். ஆனால் எத்திக்ஸ் வந்து அந்த மாதிரி கிடையாது, உங்களோட ஓன் வேர்ட்ஸில் எழுதலாம். ஸோ நீங்கள் எத்திக்ஸில் ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த வீடியோ வரைக்கும் எல்லாமே பார்த்துட்டு எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவும் பார்த்துட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஓன் வேர்ட்ஸில் எழுதுறதுக்கான ஒரு ஐடியா வந்து கிடச்சிரும். ஸோ எத்திக்ஸில் நீங்கள் நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.